இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் ஒட்டக்கூத்தர்னு பேர். உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். சோழர் காலத்தவர், கம்பர் காலத்தில் இருந்தவர், விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜ சோழன், இந்த 3 சோழ மன்னர்களுக்கும் ராஜகுருவாக இருந்தவர். ஒரு ராஜாவுக்கு ராஜகுருவாக ஒருத்தர் இருக்கார்னா அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. பெரிய மகான்களைத்தான், பெரிய தபஸ்விகளைத்தான் தங்களது ராஜகுருவாக அமர்த்தி கொள்வார்கள். ராஜகுருங்கிறது சாதாரணம் அல்ல. நல்ல பாதையை மட்டும்தான் சொல்லணும், நல்ல பாதையைத்தான் சொல்லணும். அந்த ராஜாவுடைய நலனுக்கு, நாட்டினுடைய நலனுக்கு, இதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த அரசாங்கத்தையே நகர்த்தி செல்வார்கள் ராஜகுருமார்கள். அப்பேற்பட்ட ராஜகுருவாக ஒட்டக்கூத்தர் இருந்திருக்கார். அது எப்பேற்பட்ட ஆசாமியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆசாமியாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும், அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறைபாடு ஒன்று இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். சொல்லுவாங்க, அவர் பெரிய மகான்பா, அவர் எப்பவும் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு மைனஸ் ஒன்று இருக்கும். என்ன தெரியுமா? கோபம் இருக்கும். இந்த கோபம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கோபம் எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வீட்டில் சொல்ல முடியுமா? மனைவி கிட்டேயோ, பையன்கிட்டேயோ, பொண்ணுக்கிட்டேயோ, அம்மா கிட்டேயோ, யார்கிட்டேயோ இன்னொரு அரை மணி நேரத்தில் எனக்கு கோபம் வரும், ஜாக்கிரதை, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உணர்வுகளின் வெளிப்பாடான கோபம் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கோபத்தினால் தங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பலர். இந்த ஒட்டக்கூத்தன் பார்க்குறோமே, ஒட்டக்கூத்தனார், அவருக்கு கோபம் வரும். அதனால தான் கோபத்தை பற்றி இவ்வளவு சொல்கிறேன். இந்த கூத்தனார் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். என்ன பேர்? கூத்தனார் தான் இவர் பெயர். கூத்தன்னு பேர், கூத்தனார்னு சொல்லுவாங்க. ஒட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பந்தயம் வச்சு பாடுறதுன்னு அர்த்தம். ஒட்டம்ங்கிற வார்த்தைக்கு பந்தயம் கட்டி பாடுவார். அப்படின்னா தன்னுடைய புலமை மேலே எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இந்த பெட் கட்டுறதும்பாங்க, நம்ம எவ்வளோ பார்க்கணும்ல, பெட் கட்டுறது அப்படிம்பாங்க. பந்தயம் கட்டி பாடுவாராம். என் பாட்டு எப்படி இருக்குது தெரியுமா? பந்தயம் கட்டுறியா அப்படிங்கிற மாதிரி. அதனால் இவர் பேர் ஒட்டக்கூத்தன், ஒட்டக்கூத்தனார் அப்படின்னு வந்தாச்சு. இந்த பேரளம் பக்கத்தில் மாயவரம், திருவாரூர், அந்த சாலையில் பார்த்திங்கன்னா பூந்தோட்டம், பேரளம் இதெல்லாம் வரும். அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கூத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. போயிருப்பீங்களா? நிச்சயம் போயிருப்பீங்க. சரஸ்வதி கோயில் அங்கே இருக்குது. அந்த கூத்தனூரில் சரஸ்வதி கோயில், அந்த கோவிலை கட்டினது ஒட்டக்கூத்தனார் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. ஒட்டக்கூத்தனார் தான் அந்த கோவிலை கட்டியிருக்காராம். அதனால் அந்த ஊருக்கே அவருடைய பேர் கூத்தனூர் அப்படிங்கிற பேர் வந்தாச்சு. அந்த சரஸ்வதி அப்படிங்கிறவ எதுக்கு? கல்விக்கான கடவுள், ஒரு புலமைக்கான கடவுள். நம்மக்கிட்ட புலமை நல்லா இருக்குது, நல்லா பாடுறோம், நல்லா பேசுகிறோம் அப்படின்னா யாருடைய அருள்? சரஸ்வதி தேவியினுடைய அருள். அதனால் தனக்கு இந்த அளவுக்கு புலமையை கொடுத்த அந்த சரஸ்வதி தேவியை கொண்டாடும் விதமாக அந்த சரஸ்வதி தேவிக்கு ஒரு கோவில் கட்டினார். அந்த ஊர் பெயரே கூத்தனூர் என்று அழைக்கப்பட்டது. இவருக்கு கோபம் இருக்குன்னு சொன்னேன். அந்த கோபத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு பின் விளைவை இந்த ஒட்டக்கூத்தனார் சந்தித்தார். ஆனால் கடவுளோட அருளால் எல்லாம் சரியாக போச்சு. கற்றவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் கடவுள் துணையிருப்பார். கற்றவர்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலுமே அந்த சோதனைகளை அகற்றுவதற்கு இறைவனும் குருமார்களும் கூட இருப்பாங்க. இவருக்கு என்ன கோபம் அப்படின்னா, இந்த பாடல்கள், தேவார பாடல்கள், திருவாசக பாடல்கள், இறை பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடல்களை யாரான ஒருத்தர் தப்பாக பாடினா இவருக்கு கோபம் வரும். ஏன்னா இவர் கற்று தேர்ந்தவர், நிறைய படித்தவர். சில படிப்பாளிகளை நம்ம பார்ப்போம், இவன் கடைசியிலேருந்து சொல்லுவான்ப்பா, அந்த அளவுக்கு படிச்சிருக்கான் அப்படிம்பாங்க. திருக்குறளில் இந்த கடைசி அடியிலேருந்து சொல்கிறவங்களும் இருக்காங்க இன்றைக்கி.
அந்த அளவுக்கு திருக்குறளை படித்து 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 அவங்க மனசில் ஆழ பதிந்து விட்டது. இவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டக்கூத்தனாருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தேவாரம் திருவாசகம் இதையா யாரானு பாடுறாங்க அப்படின்னா தப்பாக பாடக்கூடாது. தோடுடைய செவியன்னு ஆரம்பித்து பாடுறாங்கன்னா அதனோட சந்தத்தை மாறக்கூடாது, பொருள் அர்த்தம் மாறும்படி பாடக்கூடாது. அப்படி பாடினவருக்கு கோபம் வரும். இப்போ சங்கீதம் பார்க்குறோம் இல்லையா, கச்சேரி, ஒரு கச்சேரி போகிறோம்னு வச்சுக்கோங்க, இசை கச்சேரி போகிறோம், ஒரு நல்ல பாடகர் பாடிட்டுருக்கார். அந்த கச்சேரிக்கு வருகிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே சங்கீதம் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அவர் பாடும்போது என்ன பண்ணுவாங்க, தாளம் போட்டு ரசிப்பாங்க. அந்த பாடுகிறவர் பார்த்து கொண்டு இருப்பார். இந்த தாளத்தை தப்பாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கடுப்பாயிடுவார். தாளத்தை ஒழுங்காக போடுங்க, இல்லைன்னா தாளம் போடாதீங்க அப்படின்றவார். சில பாடகர்கள்லாம் அவங்க ஃபீல்டில் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ இவருடைய ஃபீல்டு திருவாசகம், இந்த பாடல், தேவாரம், இதெல்லாம் பாடுறது கேட்கறது, இதெல்லாம் இவருடைய ஃபீல்டு. யாரானு தப்பாக பண்ணால் கோவம் வந்துடும். ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கார், ஒட்டக்கூத்தனார் வீட்டில் இருக்கார். ஒரு வயசான ஒருத்தர் சிவனடியார், கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு, நெற்றியில் திருநூறு அணிந்து கொண்டு ஒரு சிவனடியார் இவரோட வீட்டு வாசலில் வர்றார். கையில் ஒரு திருவோடு வச்சிருக்கார், யாச்சகம், ஒரு திருவோடு வச்சிருக்கார். இவர் வீட்டு வாசலில் நின்று அவர் ஞானசம்பந்தருடைய தேவாரம் ஒன்று எடுத்து பாடுறார். ஞானசம்பந்தருடைய தேவாரம் அப்படி பாடுகிற போது கொஞ்சம் தப்பாக பாடிட்டார். உள்ளே இருக்கார் ஒட்டக்கூத்தனார். இதை கேட்ட உடனே கோபம் வருது. வேகமாக வீட்டை விட்டு வெளியில் வர்றார். இந்த தப்பான பாடல்களை கேட்டாலே இவர் உடம்பில் இவரையும் அறியாமல் ரத்தம் சூடாகி இவருக்கு கோபம் வந்துடும். விறுவிறுன்னு வெளியில் வர்றார். இந்த கோபம் வருகிற போது அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஆற்றில் வெள்ளம் பெருகி வருது, மழை பெஞ்சு வெள்ளம் பெருகி வருதுன்னா இந்த வெள்ளத்தை யாரானு கட்டுப்படுத்த முடியுமா? நம்ம கட்டுப்படுத்த போனோன்னா நம்மளை அடிச்சுட்டு போடும். கோபத்தோடு பேசுகிற ஒரு ஆசாமிகிட்ட சொல்லி பாருங்கள், சார் கொஞ்சம் கோபப்படாமல் பேசுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பக்கம் திரும்பி கோபப்படுவார். என்ன பேசுகிறீங்க நீங்கள், நான் இவ்வளோ தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், அவன் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு திரும்ப இந்த கோபம் விலகாமலேயே பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. இவர் என்ன பண்ணுறார், வீட்டை விட்டு வெளியில் வர்றார், கோபத்தோடு வர்றார். அந்த சிவனடியார் வாசலில் பாடிட்டு இருக்க. என்னடா அது, தனக்கு யாச்சகம் கொடுக்க வேண்டியவர் கோபத்துடன் வருகிறாரே, இவர் கையில் எந்த ஒரு பொருளும் நமக்கு கொண்டு வரவில்லையே, இவர் முகத்தில் கோபம் கொப்பளிக்கிறதுன்னு அந்த பாடிக்கொண்டிருந்த முதியவர் சிவனடியார் இருக்கா இல்லையா, தான் பாடின வேகத்தை கொஞ்சம் குறைச்சி ஏதோ தப்பிதம் நடந்து விட்டது போல் இருக்கிறது, அதான் கோபமாக வராரு போல இருக்குன்னு கொஞ்சம் வேகத்தை குறைச்சி ஸ்தாயியை குறைச்சி பாடுறார். வாசலில் வரார் ஒட்டக்கூத்து. என்னையா பாட்டு பாடுகிறீர், ஞானசம்பந்தருடைய இந்த தேவாரம் எப்பேற்பட்ட தேவாரம், இந்த பாடலை இந்த அளவுக்கு சிதைக்கின்றீர்களே, உங்களுக்கு பாடத் தெரியலன்னா பாடக்கூடாது, எதற்காக பாடுகிறீன்னு ஓங்கி பலார்னு ஒன்று வச்சுட்டார். அடிச்சுட்டார், கோபத்தில் வேகமாக அடிச்சுட்டார். முதல்ல சமாதானமாக சொல்லுவார், இந்த கோபத்தில் சமாதானமாக சொல்லுவார். சமாதானமாக சொல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் என்னாகும், பலார்னு அறப்படும் இல்லையா? எத்தனை சண்டைகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம், முதல்ல பேசுவாங்க, நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுமோ, அப்படி சொல்ல முடியாத சந்தர்ப்பமும் வரும், பலார்னு அரைஞ்சிடுவோம், பேசவே இருக்காது, முதல்ல செய்க எடுத்தோன்னு செயலில் இறங்கிடுவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அந்த சிவனடியாரிடம் பேசினாரை தவிர சமாதான முயற்சியில் இறங்கலை. என்ன பாட்டு பாடுற, தப்பாக பாடுறீங்க, அவரு பொலார்னு அரைஞ்சிட்டார். வயசானவர், அவர் வயசானவர், வாசலில் வந்த சிவனடியார் வயதானவர். ஒட்டக்கூத்தர் பொலார்னு அரைஞ்ச உடனே அவர் அரைஞ்ச அந்த அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்தார். யார், அந்த சிவனடியார். அடுத்த கணம் இறந்து விட்டார். பார்க்கிறார் ஒட்டக்கூத்தர்,
ஆஹா, மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமே அப்படின்னு வருந்துகிறார். இறைவா, மிகப்பெரிய ஒரு பாவச் செயலுக்கு என்னை ஆட்படுத்தி விட்டாயே, இந்த சிவனடியாரை நான் அரைஞ்ச காரணத்தினால் அவர் இறந்து விட்டாரே, எப்பேற்பட்ட பாவத்தை நான் செய்திருக்கிறேன் கதறுகிறார். இப்போ அடித்த பிறகு கொஞ்சம் உயிர் இருந்தாலாவது, மயக்கத்தில் அவர் இருந்தாலாவது தண்ணியை தெளித்து அவரை ஒரு சிகிச்சை முறைக்கு உட்படுத்த முடியும். ஆளே போயாச்சு அப்படின்னா பாருங்க, ஒரு மனிதனுடைய உயிரை இன்னொரு மனிதன் எடுப்பதற்கு உரிமையே கிடையாது, எந்த ஜீவராசியாக இருந்தாலும். நான் மனுஷன் அடிக்கிறது மட்டும் சொல்ல வரல. நம்ம ஒரு கொசு அடிக்கிறது, ஒரு எறும்பு அடிக்கிறது, ஒரு நாய் அடிக்கிறது, அதுக்கே நமக்கு உரிமை கிடையாது, சாஸ்திரப்படி கிடையாது. மற்றொரு ஜீவராசிக்கு எந்த விதமான ஹிம்சையும் மனிதன் தரக்கூடாது. இதுதான் சாஸ்திரம். இதை பின்பற்றி வாழ்ந்தவர் காஞ்சி மகாபெரியவர். தன்னுடைய அறைக்குள்ள நுழைய ஒரு பாம்பை கூட மகாபெரியவர் அடிக்க மாட்டார். அதை பத்திரமா பிடிச்சி வெளில கொண்டு விட்டுரு, இந்த காட்டில் விட்டுரு அப்படிம்பார். கொசுலாம் அடிக்க மாட்டார். கொசு அவருடைய உடம்புல உட்காந்து ரத்தத்தை குடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஆகாரமே இந்த ரத்தம் தானடா, அது சாப்பிட்டுட்டு போகட்டும், நம்ம விடுவோமா? கொசு இங்கே உட்காந்துருக்குன்னா பட்டாருன்னு அடிச்சிருவோம், அடுத்த கணம் கொசு பனால் ஆகிடும். எந்த ஜீவராசிக்கும் ஹிம்சை கொடுக்கக்கூடாது. இது ஒட்டக்கூத்தனாருக்கும் நல்லா தெரியும், அவரும் எல்லாம் படித்தவர். பாருங்க, ஒரு சிவனடியார் இறந்து போவதற்கு அவர் காரணமாகிவிட்டார். தவிக்கிறார், பகவானிடம் புலம்புகிறார். பகவானே, என்ன சோதனை இது, நான் என்ன பண்ணுவேன், மிகப்பெரிய கொலைப்பழிக்க நான் ஆளாகிவிட்டேனே, நான் என்ன செய்ய முடியும், இதற்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு தவிக்கிற போது அவருக்கு என்ன தோன்றுகிறது, அந்த ஒரு ராஜா கிட்ட போயிடலாம். ராஜாவுக்கு வேற நல்லா தெரியும், 3 சோழ மன்னர்களுடைய ராஜகுருன்னா அந்த ராஜாலாம் இவர் எப்படி தாங்குவான். ராஜா கிட்ட போயிடுவோம், நம்ம செஞ்சது தப்பு தான், தவறு தான். ராஜா கிட்ட போய் சொன்னால் ராஜா ஏதான இதற்கு உபாயம் சொல்லுவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு அரண்மனைக்கு செல்கிறார். மன்னன் கிட்ட போகிறார். மன்னன் கிட்ட போய் இந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறார். மன்னருக்கும் தெரியும், இவருக்கு கோபம் வரும், எல்லாமே தெரியும், ராஜாவுக்கும் தெரியும். இதுபோல் நான் ஒரு கொலை பழிக்கு ஆளாகிவிட்டேன், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் நேரம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜா அதிர்ச்சியார். என்ன புலவரே, இப்பேற்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு ராஜாவும் ஆச்சரியமாக அவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், ஒரு சிவனடியாரை ஒட்டக்கூத்தனார் அறைந்து அவர் இறந்து விட்டார், கிட்டத்தட்ட கொலை செய்து விட்டாருங்கிற தகவல் கிடுகிடுகிடுன்னு பரவ ஆரம்பிச்சது. ஒரு நல்ல செய்தியை விட ஒரு தீய செய்தி தான் விரைந்து பரவக்கூடிய தன்மை அதற்குத்தான் உண்டு. ஒரு நல்ல செய்தி அத்தனை சுலபமாக எல்லாரையும் ரீச் ஆகாது. ஒரு கெட்ட செய்தி தான் வெகு சுலபமாக பரவிவிடும். நீங்கள் சேனலே பாருங்கள், வாட்ஸ்அப்லேயே பாருங்கள், நீங்கள் பார்க்குற 100 செய்தியில் ஒரு 10 நல்ல செய்தி இருந்ததுன்னா 90 கெட்ட செய்தி தான் இருக்கும். அதான் சீக்கிரமாக பரவும். ஒட்டக்கூத்தனார் ஒருத்தர் அரைஞ்சாரு, அவர் கீழே விழுந்தார், செத்து போயிட்டார், ஒரு கொலைப்பழிக்கு ஆளாகிவிட்டார், ஒரு சிவனடியாரை கொன்ற பழிக்கு ஆளாகிவிட்டார்ங்கிற தகவல் கிடுகிடுவென அந்த சோழ தேசம் முழுவதும் பரவி சிவனடியார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஒட்டக்கூத்தரை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஒட்டக்கூத்தனார் எங்கே வந்திருக்கார்? ராஜா கிட்ட வந்திருக்கார். தான் செய்த தவறுக்கு இதான என்ன பண்ணுறது, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோன்றாத காரணத்தினால ஒரு முடிவெடுக்க வேண்டி அரண்மனைக்கு வந்திருக்கார். அந்த சிவனடியார்கள் கூட்டத்திற்கும் என்ன தகவல், இவர் அரண்மனைக்கு போயிருக்கார், ராஜா கிட்ட போயிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே சிவனடியார்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு அரண்மனைக்கு வருகிறார்கள். நேர ராஜா கிட்ட அரண்மனைக்கு வராங்க.
ஒட்டக்கூத்தனார் பேசி முடிச்சிட்டார், ராஜாட்ட பேசினதை நம்ம பார்த்தோம். இந்த சிவனடியார்கள் அத்தனை பேரும் அரண்மனைக்கு வந்து ராஜாவை பார்த்து வணங்கிட்டு, அரசே மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டார், ஒரு சிவனடியாரை கொன்னுட்டார், இவர் அடித்த காரணத்தினால் அந்த சிவனடியார் இறந்துட்டார், இவருக்கு உரிய தண்டனை கொடுக்கணும், இந்த தண்டனையை தாங்கள் தருவதை விட சிவனடியார்களாகிய நாங்கள் கொடுப்பதுதான் சிறந்தது. யார் கொடுக்கணும்? சிவனடியார்கள், நாங்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சிவனடியாருக்கு தீங்கு இழைத்து விட்டார் அப்படின்னா அதுக்கு நாங்கள் தான் உரிய தண்டனையை கொடுக்கணும். அதனால் இவரை எங்ககிட்ட கொடுத்துருங்க. யார்? ஒட்டக்கூத்தனார். சிவனடியார்கள் கூட்டம் அத்தனை பேரும் கேட்குறாங்க. ராஜா தடுமாறுகிறார். அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். ராஜா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா தவறு வந்து ஒட்டக்கூத்தனார்ட்ட கோவப்பட்டுட்டார். அவருடைய கெட்ட நேரம் சும்மா அரைஞ்சதில் அவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார் சிவனடியார். இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது ராஜா. ஒட்டக்கூத்தனாருக்கு பரிந்து பேச முடியாது. இவங்க சொன்ன உடனே, சிவனடியார் சொன்ன உடனே மன்னன் யோசிக்கிறான். அப்போ ஒட்டக்கூத்தனாரே சொல்கிறாராம், ராஜா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க சொல்கிறதான் முறை, என்ன அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க, நான் அவங்க கூட போகிறேன், அவங்க என்ன தண்டனையோ கொடுக்கட்டும், எது எப்படி நடக்கிறதோ நடக்கட்டும், என்னை அவங்க கூட அனுப்பிச்சிடுங்க ஒட்டக்கூத்தனார் சொல்கிறேன். ராஜாவும் வேற வழி இல்லாமல் ஒட்டக்கூத்தனாரை சிவனடியார்கள் கிட்ட கொடுத்துட்றார். சிவனடியார்கள் ஒட்டக்கூத்தனாரை அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தண்டனை கொடுக்குறோன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த அவைக்கு ஔவையார் வருகிறாராம். ஔவையார் வருகிற போது இந்த மன்னன் சொல்கிறான், ஒட்டக்கூத்தனார் பற்றி சொல்லிட்டு, இது போல ஒரு தவறு இழைத்து விட்டார், அந்த சிவனடியார்கள் கூட்டமே ஒட்டக்கூத்தனாரை அழைத்து சென்றிருக்கிறது, அவருக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று எனது மனம் பதைக்கிறது. ராஜா சொல்கிறாராம். ஔவையார் சொல்கிறாங்களாம், அவர் சிறந்த பக்திமான், அவருக்கு எல்லாமே தெரியும், கடவுள் பக்தி உண்டு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு நல்லது தான் நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு ஔவையார் சொல்கிறாராம். என்னதான் இருந்தாலும் இறை பக்திங்கிறது நமக்கு இருந்தாச்சு அப்படின்னா நடக்கின்ற செயல்கள் அத்தனையும் இறைவனது கண்காணிப்பிலே நடப்பவை. நம்ம கவலையே விட வேண்டாம். அது பழுத்து முதிர்ந்த ஒரு ஞானியாக திகழக்கூடிய ஔவையார் அந்த அரசனுக்கு சொல்கிறார், ஏதாவது நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாத சொல்லிட்டு ஔவையாரும் போயிட்டாங்க. ஒட்டக்கூத்தனாரை கூட்டிகிட்டு போகிறாங்க, சிவனடியார்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா. அன்றைய தினம் சாயங்கால பொழுது, ஒரு மாலை பொழுதுன்னா ஏதான ஒரு நதியில் நீராடி விட்டு இறை வழிபாடுகளை செய்யணும், சிவனடியார்கள் செய்யணும். அதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆற்றங்கரையில் சிவனடியார்கள் அத்தனை பேரும் சற்றே ஓய்வெடுத்து நீராடி வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒட்டக்கூத்தனாரை கூட்டிகிட்டு போய் அடுத்த நாள் காலையில் ஒரு தூக்கலை ஏற்றுறது போல் ஏற்றி அவருடைய உயிரை முடிச்சுடணும், அவருடைய கதையை முடிச்சுடணுங்கிறது இவங்க பிளான், இவங்க திட்டம் போட்டாங்க. அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவனடியார்கள் அத்தனை பேரும் வழவழித்து இவரை தூக்கில் போட்டு இவரை கதையை முடிக்கணுங்கிறது. முதல் நாள் சாயங்காலம் ஆற்றங்கரை ஓரம் இந்த சிவனடியார்கள்லாம் நீராட போகிறாங்க, இறை வழிபாடு பண்ணணும். ஒட்டக்கூத்தனார் யோசிக்கிறார், என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய தப்பு தான் பண்ணினாலுமே இன்னொரு 1 மணி நேரத்தில், 5 மணி நேரத்தில், 10 மணி நேரத்தில் நம்மளோட உயிர் போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த நிலை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கொடூரமானது பாருங்கள், எவ்வளோ கொடூரமானது. இறப்பை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு விட்டான் என்றால் ரொம்ப கொடுமை. அதனால தான் பகவான் நமக்கு தெரியாமலே வச்சுருக்கான். ஒரு உயிர் பிரிகிற போது நமக்கு தெரியுமா, இன்னொரு 40 நிமிஷத்தில் இந்த தாத்தா மண்டையை போட்டுருவார், நம்மளால் சொல்ல முடியுமா? தெரியாது நமக்கு. இந்த இறப்பு தெரிந்த காரணத்தினால என்னதான் மனிதராக இருந்தாலும், பக்திமானாக இருந்தாலும், சகலவித ஞானத்தையும் கொண்டிருந்தாலும், இவர்களிடமிருந்து நாம் தப்ப வேண்டும்
அப்படின்னு நினைக்கிறார் ஒட்டக்கூத்தனார். இப்போ என்ன பண்ணுறாராம், என்ன செய்யலான்னு பார்க்கிறார். அந்த பகுதியை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சிவனடியார்கள் நீராடச் சென்றிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு உபாயம் தென்படுகிறது. எப்படி தப்பிக்கலான்னு பார்க்குற போது பக்கத்தில் ஒரு காளி கோவில் தென்படுகிறது. ஒரு காளி கோவில். இந்த காளி கோவிலை பார்த்த உடனே ஒட்டக்கூத்தனார் ஓடுகிறார். காளி கோவிலுக்குள்ளே ஓடுறார். கோவிலுக்குள்ள ஓடி கருவறைக்குள்ள புகுந்து அந்த கதவை தாழிட்டு கொண்டு விடுகிறார். கதவை தாழ்பா போட்டுக்கிறார். இந்த சிவனடியார்கள் அத்தனை பேரும் இந்த காட்சியை பார்த்து கொண்டு ஓடி வருகிறார்கள். ஆகா, ஒட்டக்கூத்தனார் தப்பிக்க முயற்சிக்கிறார் போல் இருக்கிறது. அதெல்லாம் ஓடி வராங்க. கோவிலுக்குள்ள பேர்க்காருன்னு தெரிஞ்சவொன்னே கோவிலை சுற்றி சூழ்ந்து விடுகிறார்கள். இவர் தப்பிச்சு போயிடக்கூடாது, கோவிலோட பின்பக்க வாசல் வழியா இந்த வாசல் வழியா தப்பக்கூடாதுன்னு ஃபுல்லாக கோவிலை சூழ்ந்து காணப்படுகிறார்கள். ஒட்டக்கூத்தனார் உள்ளே போயிட்டார், தாப்பா போட்டார். காளி தெய்வம், காளியை வணங்குகிறார். காளியை வணங்குகிறார். காளி பிரசன்னமாகிறார். பெரிய புலவர் இல்லையா, பெரிய பக்திமான் இல்லையா, காளி அவருக்கு முன்னாடி தோன்றுகிறார். என்ன அப்படிங்கிற, இதுபோல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீ தான் என்ன காப்பாற்றணும். எல்லாத்துக்கும் கடைசியில் கடவுள் தான் துணை, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காளி சொல்கிறாளாம், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், ஆனால் நான் சொல்கிறது ஒன்று நீ எழுதணும், ஒரு நூல் எழுதணும், பாடல்கள் பாடணும் அப்படிங்கிற. என்ன அப்படிங்கிற, வீரபத்திர சுவாமி மேலே ஒரு நூல் தொகுப்பு நீ இப்போ பாடணும் அப்படிங்கிற காளி. சரி, என்கிட்ட எழுத்தாணி இல்லை, ஓலை இல்லை, நான் பாடுவேன், எப்படி எழுதுறதும்பா. சரி நீ பாடு, நான் எழுதுறேன் அப்படின்னு காளியாகப்பட்டவள் சொல்லி அந்த நேரத்தில் ஒட்டக்கூத்தர் பாடினது தான் தக்கையாக பரணி. சிற்றிலக்கிய வகையில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு. மிக அற்புதமான இலக்கியமாக போற்றப்படுவது தக்கையாக பரணி. தக்கண்ண தட்சன் அர்த்தம். வீரபத்திரர் தட்சன் யாகம் நடத்துகிறான், சிவபெருமானை மதிக்காமல். வீரபத்திரர் அந்த யாகத்தை நிர்மூலம் செய்கிறார், தட்சனை தண்டிக்கிறார். நம்ம அந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம். அதை வச்சு தக்கையாக பரணி பாடுகிறார். அந்த பாடல் பாடுகிற போது காளி தேவியே எழுதுகிறாள். அந்த பாடல் தொகுப்பு முடிந்தவுடன் எந்த சிவனடியார் இறந்தாரோ அவர் உயிர் பெற்று எழுகிறார். இவர் மேலே இருக்கிற குற்றம் என்ன, சிவனடியாரை கொன்னுட்டார். இந்த சிவனடியார் உயிர் பழிச்சாச்சுன்னு இவர் குற்றமே இழைக்கவில்லைன்னு தானே அர்த்தம். அந்த சிவனடியாரை உயிர்ப்பிக்கிறாள் காளி. இறந்த முதிய சிவனடியார் எழுந்து கொள்கிறார். தகவல் சிவனடியார்களுக்கு வருகிறது. அந்த சிவனடியாரும் வந்து சேருகிறார். வெளியே வருகிறார் ஒட்டக்கூத்தனார். ஒட்டக்கூத்தனாருக்கு இருக்கிற பக்தியின் திறமை கண்டு அத்தனை சிவனடியார்களும் அந்த வேளையில் அவரை போற்றுகிறார்கள், அவரை பாராட்டுகிறார்கள், அவரை நமஸ்கரிக்கிறார்கள். கடவுளுடைய அருள் இருந்தால் ஒரு புலவன்னு கிடையாது, இத்தகைய ஆசாமினே கிடையாது. யாருக்கு கடவுளுடைய அருள் இருந்தாலுமே அவர் எத்தகைய ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் சிக்கி கொண்டாலுமே இறைவன் நினைத்தால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும். அதனால தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு கடைசி கட்டம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கு மேலே கடவுள் இருக்கார், இதுக்கு மேலே பகவான் இருக்கார், அவர் நினச்சா இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியில் எடுப்பார், நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் ஒட்டக்கூத்தருக்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை துடைத்து அந்த தோஷத்தை அகற்றியது காளி தக்கையாக பரணி மூலமாக. அப்பேற்பட்ட ஒட்டக்கூத்தனார் பலகாலம் வாழ்ந்து தாராசுரத்தில் கடைசி காலத்தில் சமாதியானார். நன்றி, வணக்கம்.